ஹாய், இன்றைக்கி என்னோடய மினிமலிஸ்ட் ஜேர்னியில் நான் என்ன டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன்னு பார்க்கணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்னெல்லாம் டீக்ளட்டர் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நான் டீக்ளட்டர் பண்ண போகிறது இந்த ட்ரெஸ் ஆக்சுவலி நான் தான் ஸ்டிச் பண்ணேன். இந்த கையில் எலாஸ்டிக் வர மாதிரி ஃபுல் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணேன். இந்த ட்ரெஸ் என்ன பிரச்சனைனா, இதை நான் போடுறதே இல்லை இப்போது. அதுதான் ப்ராப்ளம். இந்த இடத்துல வந்து ஸ்லீவ்லலாம் வந்து போயிடுச்சு. இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் ஸ்லீவ்லலாம் போயிடுச்சு. இதை நான் தான் ஸ்டிச் பண்ணது. நான் போயிடுச்சுன்றதுனால யூஸ் பண்ணாமலே வச்சுருக்கேன். அதுக்கு நான் இந்த ட்ரெஸ்ஸை ஹோல்ட் பண்ணாமல் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரெஸ் நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். இந்த ட்ரெஸ்ஸில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா, இந்த இடம் வந்து ஃபுல்லாக ஹோல்ஸாக ஆகிடுச்சு. எங்கேயும் வெளிலலாம் போட முடியாது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸையும் நான் வந்து டீக்ளட்டர் பண்ண போகிறேன். இது வீட்டில் போடுறதுக்காக பண்ணது, ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் தான். இதையும் நான் தான் ஸ்டிச் பண்ணேன். இது வந்து ஒரு ஃபுல் வாயில் ப்ளவுஸ் மெட்டீரியலில் ஸ்டிச் பண்ணது. காட்டன்றப்போ நல்லாயிருக்கும் போட்டுட்ருக்க சம்மரில் எல்லா டைம்லேயும். ஸோ அதனால் இந்த ட்ரெஸ் நான் இன்றைக்கி டீக்ளட்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த பேண்ட் தான் நான் இன்றைக்கி டீக்ளட்டர் பண்ண போகிறேன். இந்த பேண்ட்டில் என்ன ப்ராப்ளம்னா, இதை நான் கன்சீவாக இருந்தப்போ ஸ்டிச் பண்ணது. ஸோ ஹிப்பெல்லாம் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. ரொம்ப இவ்வளோ ஃபஸ்ட்டாக வந்துட்டு போட்டுட்ருக்கிறதுக்கு பதிலாக புதுசு ஸ்டிச் பண்ணிட்டு போயிடலாம், மெட்டீரியல் வாங்கி. இல்லை ஆன்லைனில் கூட ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால இன்றைக்கி இந்த ஒரு பேண்ட்டையும் வந்து பலது பேண்ட்டையும் நான் டீக்ளட்டர் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இது ஒரு ஒயிட் கலர் பேண்ட்டு. இது வந்து எங்கள் மம்மி எனக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. சரி, ஓகே, கன்சீவாக இருந்தப்போ ட்ரெஸ் பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் அப்போயும் இதை யூஸ் பண்ணல. இப்போயும் எனக்கு இந்த ஒயிட் கலர் பேண்ட் போடுறதுக்கு எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் இல்லை. அதனால் இந்த ஒரு பேண்ட்டையும் வந்துட்டு நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். அட்லீஸ்ட் செட்டாக இருந்தாவது ஹோல்ட் பண்ணியிருப்பேன். பட் இது ஒன் டைம் கூட நான் யூஸே பண்ணல. ஸோ இதுக்கு மேட்சாக என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை. ஸோ இந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் கலர் ஃபுல் ஹேண்ட் டாப் தான். இதுவுமே நான் ஸ்டிச் பண்ணது தான். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஷார்ட் ஆகிடுச்சு. ஆல்சோ எனக்கு டைட் ஆகிடுச்சு. அதனால் இதை நான் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இதையும் நான் வந்து டீக்ளட்டர் பண்ண போகிறேன். இந்த டிஷர்ட் இது வந்து நான் புதுசாக வாங்கினதுலேருந்து போடவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 இயர்ஸாக இது என்கிட்டயே இருக்குது. இதனால தான் டீக்ளட்டரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்றது. அப்போது தான் நம்மளால் ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி மைண்ட்ஃபுல்லாக யோசித்து வாங்க முடியும். இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்றதே தெரியாமல் நிறைய நேரங்களில் திருப்பியும் போய்ட்டு அதே மாதிரியான பொருளை வாங்கிட்டு வந்துடுவோம். ஷால்ஸ் வந்து இந்த இடத்துல நான் ஹேங் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு நிறைய ஷால்ஸ் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆல்சோ யூஸே பண்ணாமல் ஒரு ஷால் வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. அந்த ஷால் நான் வச்சிட்ருக்கிறதுக்கு தூக்கி போட்டுடலாம். இதுதான் அது. இந்த ஷாலில் வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் விழுந்துருச்சு. இதையும் வந்து நான் இன்றைக்கி டீக்ளட்டர் பண்ண போகிறேன். இந்த போர்டு தான் நான் டீக்ளட்டர் பண்ண போகிறேன். இந்த போர்டு வந்து நேமிங் செரிமனிக்கு யூஸ் பண்ண போர்டு. என் ஹஸ்பண்ட் தான் ரெடி பண்ணார். இது ஒரு ஹார்ட் இன் ஷேப் மாதிரி. இதை வந்து வீட்லேயே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். இது தேவையில்லை, இதுக்கப்புறம் யூஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி டீக்ளட்டர் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு மெடிசன் பாக்ஸு. இந்த பாக்ஸு எப்பயுமே மெடிசன் பாக்ஸில் இருக்கிற கிளட்டர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நிறைய டைம் நம்ம எக்ஸ்பைரி ஆகி இருந்தால் கூட அந்த பொருளை வந்து தூக்கி போட மறந்துடுவோம். அதனால் இன்றைக்கி அந்த மாதிரி திங்ஸை தான் வந்து நான் என்னென்னு பார்த்து டீக்ளட்டர் பண்ண போகிறேன். இந்த பாக்ஸ் வந்து நான் ஏன் இந்த அட்டை பாக்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா, இதில் இருக்க மெடிசன் வந்து இன்னும் குறைச்சிட்டு, அதுவும் இல்லாமல் வீட்டில் டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நிறைய ட்ரேஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஆகிடும். ஸோ நான் புதுசு வாங்கினேன்னா எனக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணிவிட்டு டீக்ளட்டர் பண்ண அப்புறமா கிடைக்க போகிற மற்ற ட்ரேவை வந்து இதுக்கு நான் யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். இதிலேருந்து ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை என்னென்னு மட்டும் உங்கள்கிட்ட காட்டிடுறேன். எக்ஸ்பைரி ஆன கவர்மெண்ட் மெடிசன் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. 2026 3rd மந்தோட எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஸோ இதை நான் வச்சிட்ருக்கிறது வேஸ்ட்டு. இதையும் தூக்கி போட்டுற போகிறேன். அப்புறம் வந்து குழந்தைக்கு கொடுத்த இந்த ஒரு மெடிசன், இது காலி ஆகிட்டு சும்மாவே கிடந்துச்சு. இதையும் தூக்கி போட்டுறேன். அப்புறம் வந்து ஓடோமாஸ், இது டேட்டே முடிஞ்சு போச்சு. 6th 2026 6th மந்தோட முடிய போகுது. இது ஏன் இப்போ நான் தூக்கி போட போகிறேன்னா, திருப்பி வந்து சம்மர் தான் போயிட்டுருக்கு. அப்புறம் பேராசிட்டமல் வந்து 15 டேஸ்க்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பேராசிட்டமல் நம்ம வச்சுட்ருக்கக்கூடாது. ஓப்பன் பண்ணிட்டோம்னா 15 டேஸ் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 15 டேஸ் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தூக்கி போடுறது பெட்டர். அதுக்கப்புறம் குழந்தையோட ஒரு ரீத்து அப்பர்ஸு அதே மாதிரி தான். இதுவும் 3rd month 2026ஓட எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. இது ஓப்பனே பண்ணல, பட் ஆனால் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஸோ இதையும் தூக்கி போட்டுற போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓரல் ரீஹைட்ரேஷன் சால்ட்ஸ் ORS
இது வந்து இதுவும் வந்து எனக்கு யூஸே ஆகலை, அதனால் இதையும் நான் தூக்கி போட போகிறேன். அப்புறம் இந்த ஃபில்லர்னு நினைக்கிறேன் இதுக்கு பேர், இது வந்து உடஞ்சி போச்சு, அதனால் இதையும் நான் தூக்கி போடுறேன். அவ்வளோதான். இது வந்து என் பொண்ணோட ஸ்பீக்கர் பாக்ஸு. இது ஒட்டி நான் யூஸ் பண்ணுறதுக்கு இது தூக்கி போட்டு போயிடலாம், எப்படியும் இது திருப்பி உடச்சி போட்டு தான் இருப்பாள். ஸோ இது ஒன்று. இதுதான் இப்போதைக்கு நான் டீக்ளட்டர் பண்ண போகிற திங்ஸு இவ்வளோ தான். இது நிறைய நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும், ஆனால் நம்ம இதை ஹோல்ட் பண்ணிகிட்டே தான் இருப்போம். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரியெல்லாம் பிளாஸ்டிக் டப்பாங்களை நம்ம ஹோல்ட் பண்ணுறதுனால தான் ஸ்டீல் பாக்ஸ் வந்துட்டு நம்மளால் யூஸ் பண்ணவே முடியல. அதனால் இதை நம்ம தூக்கி போட்டுட்டு ஸ்டீல் பாக்ஸையும் வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி. ஸோ இவ்வளோ தான் நான் இன்றைக்கி டீக்ளட்டர் பண்ணியிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சிம்பிள் மினிமலிஸ்ட் மாம் லைஃப்பை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.